ஃப்ரெண்ட்ஸ், யூபிஐ பேமெண்ட் எரர் வருது அப்படின்னா, இப்போ நான் இன்னொரு மெத்தட் இருக்கும் பார்த்தீங்களா, மேனுவல், அதை நான் சொல்கிறேன். ஓல்டு ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஆட் ஃபண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், எல்லோ கலரில். இதை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா ரெக்வஸ்ட் அமௌண்ட்டு, பேங்க் ரெஃபரன்ஸ் நம்பர், டேட்டு ப்ளஸ் பேங்க் மெத்தட். இந்த பேங்க் மெத்தடை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே காட்டுது பாருங்கள், ஃபோன்பே, அதரு, ஐசிசி பேங்க்கு, கூகுள் பே. இதில் அதர் செலக்ட் பண்ணாதீங்க. ஃபோன்பே கிளிக் பண்ணிங்கன்னா இதில் அக்கௌண்ட் நம்பர்னு சொல்லிட்டு இந்த மொபைல் நம்பர் வரும். அதுபோல் தான் கூகுள் பேலையும் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நம்பர் வரும். நான் இந்த நம்பருக்கு பணம் அனுப்பிட்டு நீங்கள் பேங்க் ரெஃபரன்ஸ் நம்பரும் அமௌண்ட்டு டேட் எல்லாம் கரெக்டாக என்ட்ரி பண்ணிங்க அப்படின்னா இதுவும் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். இதே நியூ ஆப்பில் 2.0 யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் ஆட் ஃபண்டுன்னு இருக்குது பாருங்கள், லாஸ்ட் ஆப்ஷனுக்கு முன்னாடி ஆட் ஃபண்டை கிளிக் பண்ணிவிட்டு இதில் எவ்வளோ அமௌண்ட்டு அனுப்புகிறீங்களோ அந்த அமௌண்ட் என்ட்ரி பண்ணணுங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் கிளிக் பண்ணுறீங்கன்னா இந்த அமௌண்ட் அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் காட்டும். அதில் இருக்கிறதான் சேம் தான் இதுலேயும். இதில் நீங்கள் எந்த மெத்தட் மூலயமா, இதில் ஐசிஐசி, ஃபோன்பே, அதர், கூகுள் பேன்னு ரிவர்ஸ் ஆர்டரில் காட்டுது பாருங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அதே போல் பேங்க் ரெஃபரன்ஸ் நம்பரு, டேட்டு, ரிமார்க்கில் எது வேணால் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இதுவும் ஆட்டோமேட்டிக்காக மேனுவலாக கொடுக்குறது ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகும். சரிங்களா? இதுதான், கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. யூபிஐ பேமெண்ட்டு சப்போஸ் ஒர்க் ஆகலினால்